பச்சை வயல்கள் சூழ்ந்த ஒரு அழகான கிராமத்தில் காவி என்ற குட்டி பெண் குழந்தை வாழ்ந்தாள். காலை வந்தாலே கோழி கூவும், மாடு மணி ஒலிக்கும். காவி தினமும் வீட்டின் முன் அழகான கோலம் போடுவாள். ஒரு நாள் காலை ஊர் முழுக்க வண்ண கொடிகள் கட்டப்பட்டிருந்தன. அதை பார்த்த காவி ஆச்சரியமாக அம்மாவிடம் கேட்டாள். அம்மா, இன்று என்ன ஸ்பெஷல்? அம்மா சிரித்துக்கொண்டு சொன்னார், இன்று நம்ம ஊர் திருவிழா. காவிக்கு ரொம்ப சந்தோஷம். அம்மா அவளுக்கு புதிய பாவாடை சட்டை அணிவித்தார். மல்லிகை பூ வைத்து ஜடை போட்டார். கண்ணாடியில் பார்த்த காவி அழகாக சிரித்தாள். மாலை நேரம் வந்தது. கிராமம் முழுக்க திருவிழா சத்தம் கேட்டது. தாத்தா நாதஸ்வரம் வாசித்தார். பாட்டி இனிப்பு அதிரசம் செய்தார். குழந்தைகள் எல்லாம் சுற்றி ஆடி மகிழ்ந்தனர். காவி அப்பாவுடன் திருவிழா தெருவுக்கு சென்றாள். மிட்டாய் கடை, வளையல் கடை, பொம்மை கடை, எங்க பார்த்தாலும் நிறைய விளக்குகள் மின்னின. அப்பா காவிக்கு கரும்பு ஜூஸ் வாங்கிக் கொடுத்தார். காவி அவசரமாக குடித்ததால் அவள் வாயில் ஜூஸ் மீசை வந்துவிட்டது. அதை பார்த்த அப்பா சிரித்தார். காவியும் சிரித்தாள். அப்போது காவியின் கண்களில் ஒரு அழகான மரக்குதிரை பொம்மை பட்டது. அப்பா, இது வேண்டும் என்று மகிழ்ச்சியாக சொன்னாள். அப்பா சிரித்துக்கொண்டு அந்த பொம்மையை வாங்கிக் கொடுத்தார். வீட்டிற்கு வந்த பிறகு காவி பாட்டியுடன் சேர்ந்து அதிரசம் செய்ய உதவினாள். மாவை உருட்டி கொண்டு இருவரும் சிரித்துக்கொண்டே பேசினார்கள். கோயில் முன்பு அழகான மயிலாட்டம் ஆரம்பமானது. வண்ணமயமான ஆடையில் நடனக்காரர்கள் ஆடினர். காவியும் சந்தோஷமாக ஆட ஆரம்பித்தாள். அதற்குப் பிறகு கிராம குழந்தைகள் எல்லாம் சேர்ந்து கும்மி ஆடினர். கைத்தட்டி சுற்றி சுற்றி ஆடினர். காவி ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாள். மாலை காற்று வீச ஆரம்பித்தது. காவியும் அவள் நண்பர்களும் காற்றாடிவிட ஓடினார்கள். வானத்தில் நிறைய வண்ண காற்றாடிகள் பறந்தன. அப்போது திருவிழா கூட்டத்தில் ஒரு சின்ன கன்றுக்குட்டி வழி தவறி பயந்து நின்றது. அது மெதுவாக அழ ஆரம்பித்தது. காவி உடனே அதன் அருகே சென்றாள். பயப்படாதே, நான் இருக்கேன் என்று மெதுவாக தடவினாள். தொலைவில் ஒரு அம்மா மாடு கவலையுடன் கத்திக் கொண்டிருந்தது. கன்றுக்குட்டி தனது அம்மாவை பார்த்ததும் வேகமாக ஓடியது. அம்மா மாடு அன்பாக அதை நக்கிக் கொண்டது. அதை பார்த்த எல்லோரும் கை தட்டினார்கள். ஊர் தாத்தா காவியை பார்த்து சொன்னார், காவி ரொம்ப நல்ல குழந்தை. காவி வெட்கப்பட்டு சிரித்தாள். இரவு நேரம் வந்தது. கோயிலில் தீபங்கள் ஏற்றப்பட்டன. மணி ஓசை முழு கிராமத்திலும் கேட்டது. காவி அந்த அழகான காட்சியை அமைதியாக பார்த்தாள். வானத்தில் பட்டாசுகள் பூத்தன. காவி தனது மரக்குதிரை பொம்மையை கட்டிப்பிடித்தாள். அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி எல்லோரும் அருகில் சிரித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த கிராமத் திருவிழா காவியின் மனதில் என்றும் மறக்க முடியாத சந்தோஷமான நாளாக மாறியது.